தேவி. ஓ, சார் இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரா? பூ கூட சொந்தமா கடையில வாங்க வக்கில்ல. ரோட்ல இருக்கிற செடியில கிடக்கிற பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து பெட்ஷீட்ல போட்டு இவர் மூஞ்சிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. பாரதேசி. இவனை சும்மாவே விடக்கூடாது. இவனெல்லாம் ஆளும் மண்டையும். இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற கேக்குது. சை. ஐயோ, என்னடி இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்ட? என்ன பாவம் பண்ண? நம்ம தான் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தோம். இப்ப கூட சேர்ந்து சேராம தானமா இருக்கோம். எதுக்குமா ஒன்னா இருக்கிற பெட்டையும் பெட்ஷீட்டையும் பிரிக்கிற? எதுவுமே ஜோடியா இருந்தா தாமா அழகு. அத புரிஞ்சுக்கதான் இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்திருக்கோம். இங்க பாரு, வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம ஓரமா இருந்துட்டு போயிடணும். புரியுதா? வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன். இங்க அப்படி எல்லாம் தேவையில்லமா. நம்ம காதலுக்கு இங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நல்லா சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கலாமா? பிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. யார்கிட்ட உன் விளையாட்ட காட்டுற? இப்ப இந்த நிமிஷம் உன்னை ஆட்டி வெளுத்தன்னு வச்சுக்கோ. கேக்குறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்க. அதான் மகாவும் செல்வமும் வருவாங்களே. ஆனா அவங்களை விட நான் உன்னைத்தான் ரொம்ப நம்புறேன். என்னம்மா பாக்குற? நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோமா? என் வெண்ணிலாவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சா சரி. புரிஞ்சதுனால தானே கிளம்பும் போதே வீட்டுல லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஏற்காடு போயிட்டு அரைகுறையா திரும்பி வந்தாலும் சரி, முழுசா திரும்பி வரலனாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் என் பாசக்கார பொண்டாட்டி வெண்ணிலா தான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கமா. சரியா? மாமா மேல லேசா கீரல் பட்டா கூட லெட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு. பாத்துக்க. ஃப்ராடு காரண்டா நீ. செய்யற மொல்ல மாதிரி தனத்தெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப பிளான் பண்ணிருக்கியா? யோசி. இதெல்லாம் யாரு உன் தங்கச்சி போட்டு கொடுத்த பிளானா? அவதான் செஞ்சிருப்பா. அது நீ கொஞ்ச நாளா இந்த மாமாவை விட்டு பிரிஞ்சிருந்தல்ல, அதான் இந்த மாமாவோட ஹிடன் டேலண்ட் எல்லாம் உனக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறமா. இதெல்லாம் இந்த ஜீவா சிங்க மாதிரி சிங்கிளா யோசிச்சு பண்ணமா. இந்த வெண்ணிலாவோட பிளான் எப்படி இருக்கும்னு நீ பார்த்தது இல்லல்ல. என்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணணும்னு நினைச்ச உன்னையும் உனக்கு பிளான் போட்டு கொடுக்கற உன் தங்கச்சியையும் மொத்தமா முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், உன் ஃப்ரெண்டு கிட்ட தானடா லெட்டர் கொடுத்திருக்க. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி ஃப்ராடா தானே இருப்பான். அவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு. இங்க பாரு. தள்ளி விடுறியா? இதே கைய நீ வா மாமான்னு என் கைய புடிச்சிட்டு நீ ஊருக்கு கிளம்புவ. அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. இங்கிருந்து கிளம்பும் போது நீ என்ன காதலிச்ச வெண்ணிலாவா தான் என் கூட வருவ. ஆமா, பாரு. இப்படியே நினைச்சுக்கிட்டே நீ உட்காந்துக்கிட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். போயிட்டியா? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சென்னையில இருந்து கிளம்பும் போதே நான் வேற ஒரு பிளானோட தான் கிளம்பினேன். இப்ப பாரு என் பிளான. டாப் சீக்ரெட் மாஸ்டர் பிளான். மிஷன் வெண்ணிலாவை வசப்படுத்துவது எப்படி? பிளான் 1 கட்டிப்பிடிக்க வைப்பது. பிளான் 2 வசிய மருந்து. பிளான் 3 மல்லிப்பூ அல்வா. பிளான் 4 காதல் கவிதை. பிளான் 5 காதல் விளையாட்டு. பிளான் 6 ஏற்காடு ஸ்பெஷல் ரொமான்ஸ். ஆமா, இப்படிக்கு காதல் மன்னன் ஜீவா நான் தான். எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது வெண்ணிலா. ஆமா, எஸ். இன்னைக்கு பிளான் 1 சக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஆமா.